about air dryer. Nova hair dryer brand name வந்து இதில் வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னா இது நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இது ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் நமக்கு என்ன ஃபால்ட் அப்படின்ட்டு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது உள்ளே இப்படி தான் இருக்கும். இது வந்து ஹீட்டிங் ப்ராசஸ்க்காக இருக்குது. இது லேயர் எலமெண்ட்டு உள்ளே இருக்கிறது வந்து நம்ம சின்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் மெயினாக யூஸ் பண்ணுவோம்னா ஏசியில் டயோட் யூஸ் பண்ணுவோம், ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீட்டிங் தெர்மோஸ்டாட் இருக்கும். எதுக்காக அப்படின்னா ஹீட்டிங் வந்து இதில் தான் ப்ராசஸ் நடக்கும். ப்ராசஸிங் நடந்தால் தான் உள்ளே வந்து நமக்கு ஃபங்க்ஷன் ஆகி அந்த மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகும். அவுட்புட்டில் நமக்கு வந்து அப்போ தான் ஹீட் ஆகும். அதான் அந்த ஹீட்லாம் வெளில வந்தால் தான் நமக்கு வந்து ஈஸியாக டக்குன்னு அந்த ஏர்லாம் ட்ரை ஆகும். இது வந்து அலுமினியம் ஷீட் இது மேலே ரேப் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு ஹீட்டுக்கு வந்து வெளியே வந்து 40 இன்ச்சஸில் வந்து இது பார்த்தோம்னா பவர் சப்ளை வர்றது. இதுதான் ஆன் ஆஃப் பண்ணுறது, பவர் சப்ளை வர்றது. இது வந்து மதர் போர்டு, ஸ்பீக்கர், இது ரெண்டுமே ஸ்பீக்கரு. இது வந்து பார்த்தோம்னா இது வந்து நம்ம ப்ளூடூத்து ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுறோம்ல அதோட பவர் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம வந்து மேனுவல் ரிமோட் இது. ட்ரம் போடுற இந்த இதை கழட்டி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த சுவிட்ச் போடுற இதையும் கழட்டிடணும். கழட்டிட்டு இதுக்கப்புறம் வந்து டாப்பை கழட்டணும். டாப்பை கழட்டிட்டு என்ன பார்த்ததுல இது வந்து பெல்ட்டு லூஸாக இருக்குது. இதை வந்து இந்த மோட்ரு இதில் பார்க்கல இந்த இதை பார்த்து டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணிவிட்டு அதில் வந்து அப்போ இங்கே தான் ஹீட்டாக இருக்கும் சார். ஆமாம்.